2 பிள்ளை வந்து இந்த 4 குச்சியை பிடிச்சி தான் ஆட்ட போறேன் போல. அதனால அண்ணே எப்படி இருக்கு பொழப்பு? முடிஞ்ச நான் குத்தமா இறங்கி குத்துறாராம். சரி, அப்ப 4 பேர் நச்சுன்னு தனித்தனியா 3 பேரும் போட்டுருவோமா? பொறுத்த நீ சொக்கு சொக்கு இந்த வேலையில நம்ம கிட்ட காட்ட அவர் ஆட்ட நடிச்சாரு குச்சி இல்லாம போய் பாத்து இருந்துக்க சொல்லுங்க. உனக்கு ஆடு யார்கிட்ட வந்து ஆட்ட பாக்குறாரு? உனக்கு ஆடுதாமா? இருக்கு இருக்கு ஆடுமா உனக்கு. அஞ்சாத சிங்கம் போல செம்மை ஆடுதுறே.
கோபக்கார மச்சான் இல்லேன்னு இப்படி சொன்னோட்டியுமே எனக்கு வேற மாதிரி தோணுதுங்க. என்ன உனக்கு என்ன தோணுது? ஏன் கேக்குறீங்க தம்பி? அடிக்கிற என்னன்னு பாருப்பா. ஏயா பார்க்க சொல்றீங்க? ஏதாவது அப்படி ஏதாவது வயிறு குடைச்சல் கைகால் குடைச்சல் இருந்துச்சுன்னா ஒரே வைத்தியம் தான். என்ன வைத்தியம்? 5 ரூபாய்க்கு வரமிளகா வாங்கிட்டு ஓட்டு மேல காய போட்டு நல்லா அம்மிக்கல அரைச்சிட்டு எண்ணெயில தாளிச்சிட்டு அப்படியே எடுத்து எங்க எரியுது அதுல அப்பிக்கங்க. உங்க இதுல அப்பி விட்டுறட்டா? ரொம்ப சந்தோஷங்க. ஏங்க எரியிற எரிச்சல்னா அவருக்கு அப்பிட்டா எனக்கு சரியாயிருமா? ரொம்ப நல்லது. கையளவு நெஞ்சத்திலே கடலளவு ரெண்டு பிள்ளை ஆட்டத்தை பாக்குறப்ப தம்பி ஒரு கைத்தறி கொடுக்கலாம். ஒரு சின்ன ஒரு எங்களுக்கு உற்சாகம் கைத்தறி கொடுங்களேன். அவங்களுக்கும் நமக்கும் வாக்கியா வரப்பு சண்டை. என்ன காமெடி பண்ணாலும் ஏதாவது அந்த 32 பல்ல ஒரு 2 பல்லு தெரியுதான்னு பாத்தியா? அப்படி உனக்கு தெரியாத விஷயம். சைலண்டா பாக்குறேன். நாடக உலகத்துல ஒவ்வொரு ஊரு ஒரு கணக்கு. ஆமா. எந்த ஊர்ல கெக்கப்ப சிரிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க எது சொன்னாலும் சிரிச்சுட்டு அங்கிட்டு 12 மணிக்குள்ள தூங்கிடுவாங்க. உன்னிப்பா பாக்குறாங்கன்னா அவங்க ஒரு ஆள் 2 ஆள் நிறைய நேரத்துல பாத்துருப்பாங்க. இந்த பையன் கிட்ட என்ன இருக்கு, இந்த பொண்ணு கிட்ட என்ன விஷயம் இருக்கு, இவங்களை திண்டுக்கல்ல இருந்து சொல்லியிருக்காரு, அவர் தங்க கூட்டி வந்திருக்காரு, இந்த பையன் பரவாயில்ல. இப்ப அடுத்து ஒரு நாடகம் நடக்குது, அப்ப பாப்பாங்க அன்னைக்கு வந்த பையன் பரவாயில்ல ஆடுனா அப்படி, இன்னைக்கு வந்திருக்க பையன் நல்லா பேசின அப்படி, அன்னைக்கு வந்திருக்காரு நல்லா ஆட்டம் நல்லா 2 பிள்ளைங்க வேலை வாங்கின அப்படி, இன்னைக்கு வந்திருக்க நல்லா நாசுக்கா பாடிட்டு போயிட்டா அப்படி. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை. அதான் கலைஞர்கள். ஏன்னா நாங்க வளர்ந்து இப்ப வந்துகிட்டு இருக்கக்கூடிய கலைஞர்கள் வளர்ந்த கலைஞர்கள் இருப்பாங்க. அவங்க கவனிக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு ஞானம் உள்ளவங்க தான் கவனிப்பாங்க. அது இருக்கு. இன்னொரு விஷயம் தெரியுமாப்பா? என்னமா? இப்ப பாக்குறவங்க எல்லாம் கூட ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. காலையில முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த தூங்கிட்டு இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாடகம் நல்லா தான் இருந்துச்சு, நான் தான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பரவாயில்ல. 2 இருக்கு. ராத்திரி பப்புனு பிரிபிரின்னு பிரிச்சிட்டியா சூப்பர் அப்படின்னு இருக்கு. அதே ராத்திரி பப்புன்னு ராத்திரி அப்படி பிரிச்சிட்டேன். என்னதான் சொல்லவராகனே தெரியல. நல்லா இருக்குன்றதும் நல்லா இருக்கு அப்படின்றது ஒரு வித்தியாசம். அது 2 பேரை பார்த்தோன்னே கலிதரம் நாடகம் மாதிரி 2 முன்னாடி போட்டுச்சாச்சு. இப்ப யார்கிட்ட ஐ லவ் யூ சொல்றதுன்னு தெரியல. 2 பேத்துட்டேமா ஐ லவ் யூ அப்படின்னு என்ன தெரியுமா? அப்படின்னு என்ன தெரியுமா? உங்க 2 பேருக்கும் நான் செத்தப்ப மகன் அர்த்தம். ஐ லவ் யூ. அவரு நம்ம அப்பா தம்மாங்க தானே. அதனால இப்போ ஒதுக்கு சிரிப்பவனே என்ன குங்குமத்தை கணக்கவனே என்ன கொஞ்சம் மணியாக என்ன கொஞ்சம் மாற்றுத்தாயே சிறுத்தவனே இந்த குங்குமத்தை கணக்கவனே என்ன கொஞ்சம் பூசுத்தாயே பொழுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாற்றுத்தாயே ஒரு கண்ணு நீக்க செய்ய முன்னால சில முறை இறக்கவும் சில முறை பிறக்கவும் அந்த அத்தோட விழுந்தது அந்த அத்தோட போவது போல் நெஞ்சு முன்னோடுதான் இனி காத்து காத்து மழையும் பூக்கிறது